10ஆம் வகுப்பு படிக்கிறான் என்றால் அவனுக்கு மிஞ்சி போனால் ஒரு 15 வயது தான் இருக்கும். 15 வயது 16 வயது இருக்கின்ற ஒரு மாணவன் 27 இடங்களில் ஒரு தாளால பெண்மணியை குத்தி கொலை செய்கிறான் என்றால் எந்த மாதிரி ஒரு வன்மம் இப்பொழுது இருக்கின்ற தலைமுறைக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கின்றது, புகுத்தப்பட்டிருக்கின்றது என்பது ரொம்ப பயங்கரமாக இருக்கின்றதுங்க. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். எல்லாம் ஜென்சி பற்றி பேசிக்கிட்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் ஜென் ஆல்பா தலை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென் ஆல்பா என்கின்ற ஒரு தலைமுறை இப்போ வளர்ந்து கொண்டு இருக்கின்ற பள்ளி மாணவர்கள் ஒரு பள்ளி தாளாளரையே கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜனங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும். பட் இதுதான் உண்மை. அதை பற்றி பேசலான்றதுக்காக தான் காணொலி. நீங்களும் நானும் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன பண்ணியிருப்போங்க? சும்மா போய் விளையாடிட்டு இருப்போம், புக் படிப்போம், ஸ்கூல் விட்டோன்னா போய் விளையாடுவோம், இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போவோம். ஆனால் இன்றைய தலைமுறை 10ஆவது மாணவர் ஒருத்தர் பல போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி இல்லை பல சேரக்கூடாத நபர்களுடன் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணியிருக்கின்றார்கள் பணத்துக்காக. அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. பணம் என்பது வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் ஒரு 10ஆவது மாணவனுக்கு அந்த பணம் தேவையா என்றால் கொலை செய்வதற்கு தூண்டுகின்ற அளவுக்கு அவனுக்கு செலவு இருக்கின்றது என்று நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவில் நடந்திருக்கு. ரூபா ரெட்டி இவர் ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு வராரு, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு, நல்ல ஃபேமஸ் ஸ்கூலு, நல்ல ஸ்டாண்டர்ட் இருக்கின்ற ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கின்றாரு. அதில் படிக்கின்ற மாணவர்கள் இந்த ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள். ஸ்கூல் படிக்கின்ற இந்த மாணவர்களுக்கு சில ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் கூட தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் போதை மருந்துக்கு அடிமையாகி இல்லை பல கெட்ட பழங்களுக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள். இதை கூப்பிட்டு இந்த தாளாளர் கண்டிச்சு இருக்கின்றாங்க. இது ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூலு, எல்லாருமே டிசிப்ளினாக இருக்கணுன்றது நார்மலாக ஆசிரியர், தலைமை ஆசிரியர்லேருந்து தாளாளர் வரைக்கும் பேசுறது தான். இதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. டிசிப்ளினாக வளரணுன்றதுக்காக தான் ஒரு ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புகின்றோம். அதனால் அந்த மாதிரி கண்டிச்சிருக்கின்றார்கள். இதில் சில மாணவர்கள் இவங்க மேலே காண்டில் இருந்திருக்காங்க. இது என்ன ஆயிருக்குனாக்கா, சம்பவம் பண்ண அந்த 2 மாணவர்கள் இதுக்கு முன்னாடி கோவா போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. கோவா போயிட்டு அங்கே ஆடம்பரமாக செலவு பண்ணிவிட்டு பணம் பத்தாததுனால திரும்ப ஆந்திராவுக்கு இந்த தாளாளர் வீட்டில் போய் கொள்ளடிச்சாக்கா நல்ல பணம் கிடைக்கும், இவ்வளோ ஸ்கூலில் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்களே, இவங்கக்கிட்ட இல்லாத பணமா, நம்ம ஃபீஸ் தானே, நம்ம போய் கொள்ளடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாணவர்கள் அங்கே போய் கொள்ளடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணாங்கனாக்கா, யூஸ்வலாக ஸ்கூலில் விட்டு வரும்போது அந்த தாளாளருடைய வீட்டை வாட்ச் பண்ணுறாங்க. எந்த டைமுக்கு வராங்க போகிறாங்க, எப்போ அவங்க சர்வெண்ட் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டை வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போய் கொள்ளடிக்கிறதுக்காக போகிறானுங்க. கொள்ளடிக்கிறதுக்காக போகிறவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, முகமூடி அணிந்து கொண்டு போகின்றார்கள். ரெண்டே 2 மாணவர்கள் மட்டும், அதுவும் எத்தனாவது படிக்கிறவன், 10ஆவது படிக்கிறவன், முகமூடி அணிந்து கொண்டு போகிறார்கள். அவங்கள இது பண்ணும்போது இந்த தாளாளர் வேற யார் கூடவோ ஒரு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க டக்குன்னு போயிட்டு அவங்கள மடக்கி தாக்க ஆரம்பிக்கிறானுங்க. தாக்கினா அது கட்டி போட்டுட்டு பணம் எடுக்கிறது தான் அவங்களுடைய இனிஷியல் நோக்கமாக இருந்திருக்கு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, பாபு அப்படின்ற ஒரு குரல் கேட்குது. பாபுன்னு இவங்க கூப்பிட்ட குரல் அடுத்த முனையில் ஃபோன் வச்சுருந்தவங்களுக்கு கேட்குது. அதோட ஃபோன் கட் ஆயிடுது. இதை போலீஸ் எவிடன்ஸில் பார்க்கும்போது பாபுன்றது யாராக இருக்கும் அப்படின்னு தான் போலீஸ் முதல்ல ஆரம்பித்து, இவங்க யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸை பாபுன்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாபுன்னு கூப்பிடுகின்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலை நடந்ததிலிருந்து யார் ஸ்கூலுக்கு வரலை, இல்லை அதுக்கு முன்னாடி யார் ஸ்கூலுக்கு வரல அப்படின்ற ரெக்கார்டை எடுக்கும்போது ஒரு 4 மாணவர்களுடைய ரெக்கார்டை இவங்க எடுக்கிறாங்க. இந்த 4 மாணவர்கள் ரெக்கார்டை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது 2 மாணவர்கள் சஸ்பெக்டட் அக்யூஸ்டாக அவங்க பிடிச்சி விசாரணை பண்ணும்போது அவங்க தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், நாங்கள் தான் போனோம், முகமூடி போட்டிருந்தோம், முகமூடியை அவங்க விளக்குனோடனே நாங்கள் தான் ஸ்டூடெண்ட்டுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால தான் அவங்க பாபுன்னு கூப்பிட்டாங்க. அதனால் அங்கே
இருந்த கத்தியை எடுத்து 27 இடத்தில் குத்தி கொலை பண்ணும் அப்படின்னு சொல்றானுங்க. ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான் என்றால் அவனுக்கு மிஞ்சி போனா ஒரு 15 வயது தான் இருக்கும். 15 வயது 16 வயது இருக்கின்ற ஒரு மாணவன் 27 இடங்களில் ஒரு தாளால பெண்மணியை குத்தி கொலை செய்கிறான் என்றால் எந்த மாதிரி ஒரு வன்மம் இப்பொழுது இருக்கின்ற தலைமுறைக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கின்றது, புகுத்தப்பட்டிருக்கின்றது என்பது ரொம்ப பயங்கரமாக இருக்கின்றதுங்க. 27 இடத்துல கத்தி குத்தி அந்த அம்மாவை கொலை பண்ணிடுறானுங்க. கொலை பண்ணி போட்டுட்டு அங்கே இருக்கின்ற அவங்க பீரோவில் இருக்கின்ற ஒரு 1.5 லட்சம் ரூபாய் மற்றும் அவர்களுடைய செல்ஃபோன் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா இந்த போலீஸ் விசாரணையில் அந்த அவங்க வீட்டில் போய் சர்ச் பண்ணும்போது இந்த பசங்களுக்கு எப்படி இவ்வளோ லேவிஷாக செலவு பண்ணுறானுங்க திடீர்னு அப்படின்னு பார்த்து தான் அந்த போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே வந்து அந்த உடைகளில் ரத்தம் படிந்த அந்த கத்தி, பணம் எல்லாமே இருக்குது. அதை வந்து சீஸ் பண்ணிடுறாங்க. சீஸ் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ அவங்கள ஜெயிலுக்கும் அனுப்ப முடியாது. ஏன்னா இன்னும் 18 வயசு ஆகலை. அவங்க ஜுவினியல் டெலிக்வெண்ட் என்கின்ற ஒரு கேட்டகரியில் தான் அவங்க வந்து சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப முடியும். அந்த மாதிரி அவங்க சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது அந்த மாணவர்களுக்கு, அந்த பள்ளிக்கு ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது ஒரு தாளாளரை ஒரு மாணவன் கொலை செய்கிறான் என்கின்ற போது இந்த ஆல்ஃபா ஜென்சி இப்போ முடிஞ்சிச்சு. ஜென்சி வந்து இப்போ வயசானவங்களா கருதப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்பா இன்னும் எவ்வளோ வந்து திருந்த வேண்டி இருக்கின்றது. இந்த சோஷியல் மீடியாவோ இல்லை இந்த போதை கல்ச்சரோ இல்லை இந்த ஆல்கஹாலோ எப்படி ஒரு தலைமுறையை புரட்டி போடுகின்றது அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ஒரு சம்பவம் மிகுந்த உதாரணமாக இருக்கின்றது. அட்லீஸ்ட் இந்த சிச்சுவேஷனில் இருந்தாகுது இந்த மாதிரி ஒரு போதை கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும், சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும், சொசைட்டி உருப்படணும். இந்த அல்காரிதம் ஒரு சென்சார் வச்சு இந்த மாதிரி வருகின்ற சோஷியல் ஒர்க் மீடியாவில் போடுகின்ற கண்டென்ட்டை அதுக்கப்புறமா மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறமா கொடுத்தாங்கனாக்கா இந்த மாதிரி சொசைட்டி திருந்ததுக்கு கொஞ்சமாவது சான்ஸ் இருக்குது. ஸோ மனிதராக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு பாடனா போல இப்போ இருக்கின்ற ஆல்பா ஸ்கூல்ல இருந்து திருந்தி வந்தாதான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும் என்று கூறி காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.